அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லாங்க. அவசரமான பதிவு, அவசியமான பதிவு, முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆனதுனால வாய்ஸ் ரொம்பவுமே மோசமாக தான் இருக்குது. வேறு வழி இல்லை, நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படிங்கிறதுனால என்னால் இதை சொல்லாமையும் இருக்க முடியல. கம்முன்னு வீடியோ போடாமல் விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. இப்படி கட்ட குரலை வச்சுட்டு இந்த பதிவு போடணுமா, அப்படி என்ன முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளுங்க. எப்போவாச்சும் ஒரு முறை தான் இந்த பிரபஞ்சமானது தனித்தனி சிறப்புகளை ஒரே நாளில் கொண்டு சேர்த்து அதிசக்தி வாய்ந்த நாளாக, அதிசேர்க்கை கொண்ட ஒரு நாளாக மாற்றி தரும். இங்கிலீஷில் இதை பற்றி சொல்லும்போது இது ஏஞ்சல் டே, மேஜிக் டே, பவர்ஃபுல் டே அப்படின்னு சொல்லலாம். எப்போவாச்சும் ஒரு முறை தான் இது போல் நமக்கு அமையும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை. கார்த்திகை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதம் தான். அதே போல் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு கிழமை தான். கார்த்திகை செவ்வாய் அப்படிங்கிறதே ஒரு சிறப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த நாளில் நமக்கு கார்த்திகை மாதத்திற்கு உண்டான தேய்பிறை ஏகாதசி, அதாவது உட்பண்ண ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய கஷ்டங்களை, பாவங்களை, கடன் பிரச்சனையை, நோய்களை எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு அற்புத நாள்னு பார்க்கும்போது இந்த தேய்பிறை ஏகாதசி திதியை சொல்லலாம். இந்த ஏகாதசி திதியானது செவ்வாய்க்கிழமை வந்திருக்கிறதே ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த 2 சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் விநாயக பெருமானுக்கு உரிய அஸ்த நட்சத்திரம் இருக்கிறது இன்னும் விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு 11 11 11ன்னு 3 11 சேர்க்கை கொண்ட ஒரு நாளாகவும் இருக்குது. இதில் முதல் 11ங்கிறது இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய 11ங்கிற நம்பரை குறிக்குது. அடுத்த 11ங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேதி கார்த்திகை மாதத்தின் 11ஆம் தேதி. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ஏகாதசி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 11ஆவது தேதி. கரெக்டாக ஏகாதசி திதியானது இந்த 11ஆம் தேதி இருக்கக்கூடிய சேர்க்கையில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இவை தவிர இன்றைக்கி பண அவசியத்தை அபரிமிதமாக ஈர்த்து தரக்கூடிய 8/8ங்கிற எண்ணும் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் மாதத்தின் 26ஆம் தேதி ஆகிய இந்த நாளினுடைய கூட்டுத்தொகை பார்க்கும்போது 8. இந்த வருடமானது 2024, இதனுடைய கூட்டுத்தொகைன்னு பார்க்கும்போது 8. அப்போ இங்கே நமக்கு 8/8ங்கிற ஒரு எண்ணும் கிடைக்குது. இப்போ 4 1 இருக்குது, 6 1 இருக்குது அப்படிங்கும்போது இது ஒரு சிறப்பான ஒரு நாள் தான். ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு பவர் இந்த 1 அப்படிங்கிற நம்பருக்கெல்லாம் இருக்குது. அடுத்து இந்த 8/8ங்கிறது பண அவசியத்தை ஈர்த்து தரக்கூடியது. இப்படி எல்லா சிறப்புகளும் சேர்ந்து நமக்கு அம்சமாக அமைஞ்சிருக்குது. அதுவும் ஒரே நாளில் அமைஞ்சிருக்குது. அதனால தான் இந்த நாளை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வரி மந்திரத்தை 11 முறை சொல்ல சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே வீடியோலேயே ஒரு ஏலக்காயை வச்சு ஒரு பரிகாரமும் சொல்லியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையில் துவரம் பருப்பில் மறைத்து வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையை முற்றிலும் நீக்கும், பண வரவை அதிகப்படுத்தி தரும். அடுத்தது பார்த்திங்கன்னா, தீராத கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறவங்கெல்லாம் 11 முறை மட்டுமே எழுதக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை குறித்து ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சாதாரண விஷயத்தை இன்றைக்கி செஞ்சோம்னாவே நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அப்படிங்கும்போது பலன் மிகுந்த விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது நீங்கள் செஞ்சீங்கன்னாவே நிச்சயம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இப்போ நான் மேலே சொன்ன 3 வீடியோக்களுடைய லிங்க்கையும் நான் இப்போ இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இரவு 12 மணிக்குள்ளே எப்போ முடிஞ்சாலும் தாராளமாக செய்யுங்க. அப்படி எதுவுமே செய்ய முடியல, இன்றைக்கி சூழ்நிலையே ஒத்து வரல, பரிகாரம் செய்கிறதுக்கு உண்டான மனநிலை இல்லை, வீடும் அந்த மாதிரி இல்லை,
எங்களுக்கு வந்து தடங்கல் வந்துட்டே இருந்தது. இல்லை ஏதோ ஒரு மைண்ட் டைவர்ஷன், இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணுமான்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு வெறுமை உண்டாச்சு. இப்படி ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு தடங்கல் வந்துட்டுருக்குது, என்னால் எதுவும் செய்யவும் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் தூங்குங்க. இந்த நாளில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செஞ்சுருந்தா என்ன பலன் கிடைக்குமோ, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் செஞ்சுருந்தா என்னென்ன பலன் கிடைக்குமோ, கடன் பிரச்சனை தீர்க்கும் பரிகாரம் செஞ்சுருந்தா என்ன பலன் கிடைக்குமோ அத்தனையும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது நீங்கள் எல்லா பரிகாரமும் செஞ்ச ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் சொன்ன இந்த சேர்க்கை எல்லாமே இன்றைக்கி நமக்கு இரவு 12 மணி வரைக்கும் இருக்குது. செவ்வாய்க்கிழமை ஆகட்டும், இந்த தேதி ஆகட்டும், ஏகாதசி திதி கூட நாளைக்கு காலையில் 5 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் 12 மணிக்குள்ளே இதை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதும், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 துவரம்பருப்பு வந்து தேவைப்படுது. இந்த துவரம்பருப்புங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய ஒரு தானியமாக கருதப்படுது. மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த 108 பொருட்களில் இந்த துவரம்பருப்பும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பணவரவையும் ஈர்த்து கொடுக்கும், கடன் பிரச்சனையும் நீக்கி தரும். அதனால் இதை வந்துட்டு நீங்கள் செவ்வாய் பகவானுக்கு உரிய 9ங்கிற எண்ணில் வந்துட்டு எடுத்துக்கிறது சிறப்பு. புதுசாக வாங்கிட்டுலாம் வர வேண்டாம், வீட்டு சமையல் அறையில் இருக்குதுல்ல, அதையவே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ரேஷன் கடை பருப்பு இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1 நாணயம் வந்து தேவைப்படுது. இந்த ₹1ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு நாணயமாக பார்க்கப்படுது. மேலும் இன்றைக்கி 111111ன்னு 6 1 வர சேர்க்கை தான் இருக்குது. இங்கே அதிகப்படியாக பார்க்கும்போது 1ங்கிற நம்பர் தான் வந்து நமக்கு ரிப்பீட்டாக வந்து கிடச்சிருக்குது, அதாவது தலைமை பண்பு. அப்போ நம்ம இந்த இடத்துல ₹1 பயன்படுத்துறது தான் நல்ல ரிசல்ட்டை வந்து நமக்கு கொடுக்கும். இப்போது இந்த 9 துவரம் பருப்பு ₹1 இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணுன்னா, இரவு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்தது தூங்கலான்னு இருப்பீங்க இல்லையா, இந்த தூங்கிறதுக்கு முன்னாடி மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அமைதிப்படுத்திட்டு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணீர் குடிச்சிட்டு அதன் பிறகு இந்த துவரம்பருப்பையும் ₹1 நாணயத்தையும் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வந்து வச்சுக்கணும். வலது கை கொண்டு மூடிக்கணும். இன்றைக்கி நீங்கள் பரிகாரமோ இல்லை விரதமோ வழிபாடோ செஞ்சுருந்தா குறிப்பிட்ட எந்த கோரிக்கை நிறைவேறணும்னு நீங்கள் வேண்டி இருப்பீங்களோ அதை வந்து இந்த இடத்துல சொல்லுங்கள். எனக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல இடத்துல திருமணம் ஆகணும், என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும், பணம் வந்து சேரணும் அப்படின்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைய நாளை நீங்கள் எதுக்கு பயன்படுத்தியிருப்பீங்களோ அதை வந்து நீங்கள் இப்போ வந்து சொல்லுங்கள். சொல்லிவிட்டு ஒரு நிமிடம் அது நடந்து முடிச்சிட்ட மாதிரியும் வந்து கற்பனை பண்ணி பாருங்கள். அது அதை விட முக்கியம். இப்படியெல்லாம் கற்பனையெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு நீங்கள் தூங்கக்கூடிய பெட்டுக்கடியிலையோ பில்லோ கடியிலையோ பாய் கடியிலையோ ஏதாவது ஒன்று கடியில் இந்த 9 துவரம்பருப்பையும் ₹1 நாணயத்தையும் நீங்கள் வச்சு தூங்கிடுங்க. இப்போ நல்லா தூங்குங்க. காலையில் எழுந்ததையுமே உங்களுக்கு வேறு ஏதாவது வேலைகள் இருக்குது, அதை ரெஸ்ட் ரூமில் போயிட்டு வேணால் போயிட்டு வந்துட்டு வேறு வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி பாயெல்லாம் சுட்டி வைப்பீங்க இல்லையா, இல்லை பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவீங்க பாருங்கள், அந்த சமயத்தில் இந்த ₹1 நாணயத்தை எடுத்து உங்களுடைய பீரோலையோ பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது அபரிமிதமான செல்வத்தை வந்து ஈர்த்து கொடுக்கும். இந்த 9 துவரம்பருப்பு இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ வந்துட்டு உணவாக கொடுத்துருங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லி இரவு முழுவதுமே இது உங்களுடைய தலைக்கடியில் வந்து வச்சுருந்துருக்கிறீங்க. இதுக்கே உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் வந்து கிடைக்கும். அதுவும் நீங்கள் இதை செஞ்ச நாளுன்னு பார்க்கும்போது அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கிறதுனால நீங்கள் இதை கையில் வச்சுட்டு என்ன கேட்டிங்களோ அது நிச்சயம் வந்து கிடைக்கும். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இத்தனை நேரம் இந்த மோசமான குரலை கேட்டதுக்காக நன்றியும் சொல்லிக்கிறேன். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.